சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காரணமாக மழைக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும், குறிப்பாக இன்றைய தினம் 2 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமா சென்னை மாவட்டத்தில் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சோழிங்கநல்லூர் பகுதியில் 9 சென்டிமீட்டர் அளவில் கனமழை பதிவாகி இருக்கிறது. அதேபோன்று சென்னையின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் 7 சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவாகி இருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமான மழையளவானது பதிவாகி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நேற்றைய தினம் இரவு நேரத்தில் சென்னையில் மழை பெய்ததற்கான காரணமாக வானிலை ஆய்வு வெளியிட்டிருப்பதில் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருந்ததன் காரணமாக இரவு நேரத்தில் இடிமின்னுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று தினம் மழை பொழிந்ததன் காரணமாக இன்றைய தினம் சென்னையில் வெயிலினுடைய தாக்கம் சற்று குறைவாக இருப்பதனால மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும், அதே வேளையில் மிதமான அளவில் ஓரிரு இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்பு குறையும் எனவும், அதற்கு பிறகாக மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படக்கூடிய சூழலில் மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வும் தெரிவிச்சிருக்கிறாங்க.